முன்னொரு காலத்தில் மூங்கில் கூடை இல்லாத வீடுகளே இல்லை. அந்த அளவிற்கு அதன் பயன்பாடு இருந்து வந்தது. அதிக பாரத்தை அள்ளி செல்ல முடியும் என்பதால் விவசாயிகளின் முதல் தேர்வாக மூங்கில் கூடைகள் இருந்தன. ஆனால் பிளாஸ்டிக் கூடைகளின் வரவால் மூங்கில் கூடைகள் மதிப்பிழந்து போனது. அதன் தயாரிப்பாளர்களும் வாழ்விழந்து போனார்கள். பலரும் இத்தொழிலை விட்டு விலகிவிட கடைசி தலைமுறையாக இந்த கைத்தொழிலை காப்பாற்றி நிற்பது எஞ்சி உள்ள ஒரு சிலர் மட்டும்தான். அவர்களும் மூங்கிலை வாங்கி கூடையை முடைந்து விற்றால் மூங்கில் வாங்கிய காசு கூட கைக்கு கிடைப்பதில்லை என்று கவலை தெரிவிக்கின்றனர். இந்த தொழிலுக்கு மரியாதை இல்லை. இந்த கூடை அது இது பண்ணாக்கா கம்மி வேலை கேட்குறாங்க, வியாபாரம் இருக்கிறதில்ல, எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த ஏணி அது இது பண்ணுறாங்க, அது கம்மி வேலை கேட்குறாங்க, எல்லாம் இரும்பில் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இப்போ கடன் வாங்கிறதுக்கு கூட முடியறதில்ல, கடன் வாங்கி கட்டுறதுக்கும் ஆவறதில்லை. நீங்கள் அரசாங்கம் எதுனா உதவி செய்யணும் எங்களுக்கு. தர்மபுரியை அடுத்த மாரண்டஹள்ளியை பூர்வீகமாக கொண்ட 10 குடும்பங்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரிக்கு குடிபெயர்ந்தனர். கூடை முடைந்தே குடும்பத்தை நடத்திய அவர்கள் இன்று அளவிற்கேற்ப ஒரு கூடை 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதால் வறுமையின் கோர பிடியில் சிக்குண்டு விட்டனர். இந்த தொழிலில் எங்களுக்கு ஏதோ ஒரு கூலி பாடு தான் கிடைக்குது. இந்த மூங்கில் விலை கொடுத்து வாங்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஏணி செய்கிறோம், சேல்ஸ் வரல, எல்லாம் இரும்பில் வந்துடுச்சு. ஏதோ கோழி கூண்டு மக்காரி கூட ஏதாவது தைச்சி எங்கள் வாழ்வாதாரத்தை வளர்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் உதவி செய்யணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இவர்களைப் போலவே தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் கூடை முடையும் தொழில் செய்பவர்களின் வாழ்வு கோழி குஞ்சுகளாய் கூடைக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றன. இவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள கூடைகள், ஏணிகள், மூங்கிலால் செய்யப்பட்ட மற்றும் பல அலங்கார பொருட்களும் வாங்குவோர் யார் என காத்து கிடக்கின்றன. மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த தீங்கும் ஏற்படுத்தாத மூங்கில் கூடைகள் தயாரிப்பு தொழிலை தமிழ்நாடு அரசு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு மானியம், கடனுதவி போன்றவற்றை அளித்தால் அழிவின் விளிம்பில் உள்ள இத்தொழிலையும் அதனை நம்பியுள்ள தொழிலாளர் குடும்பங்களையும் நிச்சயமாக காப்பாற்றலாம். மாலை முரசு செய்திகளுக்காக சூளகிரி செய்தியாளர் நாகராஜ்.